வணக்கம் மக்களே. நாம் இன்றைக்கி இந்த காணொளியில் ஐம்பொறிகளில் ஒன்றான தோலை எப்படி சுத்தமாக வைக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நம்முடைய உடல் தோள்களால் ஆனது. இந்த தோலில் பார்த்தீங்கன்னா உரோமங்களும் உரோமக்கால்களும் துளைகளும் இருக்குங்க. இந்த தோலில் தான் வியர்வை மூலியமாக கழிவுகள் வெளியேறுதுங்க. இந்த தோல் சுத்தமில்லாத போது மாசு அடைந்த கிருமிக்கு தாக்கம் ஏற்பட்டு சொறி சிரங்கு போன்ற தோல் நோய்கள் உருவாகிறது. நம் முன்னோர்கள் காலத்தில் சித்தர்கள் கூற்றுப்படி வீட்டில் உள்ள பொருட்களை வைத்தே தலைக்கும் உடலுக்கும் தேய்த்து குளித்து ஆரோக்கியமாக இருந்தார்கள். இந்த பொருட்களை அறிந்தவர்கள் இதை பயன்படுத்தி ஆரோக்கியத்தை காத்து கொண்டார்கள். அது என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அதாவது நாம் தலைக்கு தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள், மிளகு, வேப்பம் வித்து, கடுக்காய் தோல், நெல்லிப்பருப்பு இந்த 5 பொருட்களையும் காரம் பசுவின் பால் விட்டு அதை அரைத்து அதை கொதிக்க வைத்து ஆறிய பின் நம்மளுடைய தலையில் சிறுசில் தேய்த்து குளிர்த்து வர எந்நாளும் பிணிகள் வராது, நோய்கள் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அக்காலத்தில் இதுதாங்க தலைக்கு தேய்ச்சி குளிச்சிருக்காங்க. அதேபோல் எண்ணெய் அல்லது முக்கூட்டு நெய் அல்லது பசுவின் நெய் அல்லது உயர்ந்த தைலங்கள் முதலியவற்றை கொண்டு 8 தினங்களுக்கு 2 முறை தேய்த்து முழுகி வர என் நோயும் அணுகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. இந்த பதிவில் முக்கூட்டு நெய்னா என்னங்க அப்படின்னா விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், பசுவின் நெய் இது 3ம் ஒரு சேர கலந்து காய்ச்சி நம்மளுடைய தலைக்கு தேய்த்து குளித்து வந்திருக்காங்க. அதே போல் உயர்ந்த தைலங்கள் அப்படின்னா நெல்லிக்காயை எண்ணெயில் காய்ச்சி குளிக்கிறது, அதே போல் பிராமி அப்படின்ற பொருளை எண்ணெயில் காய்ச்சி குளிக்கிறது, அதே போல் கரிசலாங்கண்ணியை எண்ணெயில் காய்ச்சி குளிக்கிறது. இப்படி உயர்ந்த தைலங்கள் அப்படின்னா இதுதாங்க. இதை பயன்படுத்தியும் குளிச்சிருக்காங்க அந்த காலத்தில். ஆக வாரம் 2 முறை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்கங்க. அதாவது இந்த எண்ணெய் முழுக்கு செய்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா உடல் பலம் குறைவாக இருக்குங்க. ஆனால் ஐம்பொறிகளும் நம்மளுடைய மூக்கு, காது, கண், வாய், தோல் இவை எல்லாற்றுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வதாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுக்கார கட்டிகள் குளியலுக்கு, அதாவது சோப்பை பயன்படுத்தக்கூடாதுன்னு அதற்கு பதிலாக நலுங்குமா பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நலுங்குமாவில் என்னென்ன பொருளை சேர்க்கணுன்னா 1 பச்சைப்பயிறு, 2 வெட்டி வேறு, 3 சந்தனம், 4 கோரக்கிழங்கு, 5 கார்போக அரிசி, 6 விளாமிச்சை வேறு, 7 கிச்சிலி கிழங்கு இத்தனை பொருட்கள் நறுமணம் உள்ள இத்தனை பொருட்களையும் சேர்த்து அரைத்து நாம் இதை தேகத்துக்கு தேய்த்து குளிக்கும்போது நமக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்றதையும் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கங்க. அதாவது இத்தனை மூலிகை பொருட்களும் வைத்து தான் உடலை பாதுகாத்துருக்காங்க, தோலை பாதுகாப்பாக ஆரோக்கியமாக வச்சுருக்காங்கங்க. மேலும் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது குளியல் அப்படின்னா சூரியன் உதயம் ஆகுவதற்கு முன்பதாகவே குளிக்க வேண்டும் மற்றும் பகலில் உழைக்கிறதுனாலையும் வெப்பம் இருக்கிறதுனாலையும் அதனால் நமக்கு தோன்றிய வியர்வை, அழுக்கு, மாசுகள் நீங்க மாலையும் குளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதிகமாக உழைக்கிறவங்க இளம் வெந்நீரில் குளிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் கழுத்துக்கு கீழே குளிக்கக்கூடாது, தலை முழுக்க முழுகி வரணும், தலையிலிருந்து தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம் முன்னோர்கள். மேலும் நோயாளிகள், சிறுவர்கள், முதியவர்கள் தைலம் முழுக்கு எண்ணெய் குளியல் செய்கிறவங்க வெந்நீரையே குளியலுக்கு பயன்படுத்த வேண்டும்னு சொல்லியிருக்காங்கங்க. மேலும் மழைக்காலத்திலும் குளிர்காலத்திலும் வெந்நீரையே பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி தான் நம்மளுடைய தோலை பராமரித்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. தற்காலத்தில் கரண்ட் சுச்சுவேஷனில் அதிக கெமிக்கல்ஸ் உள்ள பொருட்களை பயன்படுத்தி தங்களுடைய மேனிகளை, சரீரத்தை பராமரிக்கிறாங்க. அது பிற்காலத்தில் கொஞ்சம் சைடு எஃபெக்டை கொடுக்கறதுக்கும் பக்க விளைவுகளை கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஆக நம்முடைய சித்தர்கள் முன்னோர்கள் கூற்றுப்படி சொன்ன இந்த மூலிகை பொருட்களை வைத்து குளிக்கும்போது நமக்கு நல்ல பயன் கொடுக்கும். இந்த மூலிகை பொருட்களை வைத்து குளிக்கும்போது நம்மளுடைய உடல்களில் உறுப்புகள், தசைகள், நரம்புகள், எலும்புகள் பலமடையும் என்று சொல்லியிருக்காங்க.
மேலும் நம் உடலில் உள்ள தேவையில்லாத கழிவுகளை நீக்குதாங்க. அதாவது ஒரு டீடாக்சிஃபையர் அப்படின்ற ரேஞ்சில் இந்த மூலிகை பொருட்கள்லாம் இருந்திருக்கு அந்த காலத்தில். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.